தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் கோ லைவ் உரிமையாளருக்கு கடும் கண்டனம். சென்னை திருமங்கலம் ஹோட்டல் பென்டகனில் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் அண்ணா நகர், முகப்பேர், அம்பத்தூர் பகுதிகளின் நிர்வாகிகள் கூட்டம் அண்ணா நகர், முகப்பேர், அம்பத்தூர் ஏரியா எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் லைன் ஜெயஸ்ரீ மனோகரன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் ஏ. சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் செயலாளர் சுப்பையா, பொருளாளர் கார்த்தி மற்றும் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்களை சிறுமைப்படுத்தும் விதத்தில் சமூக வலைதளத்தில் பேட்டியளித்த கோ லைவ் உரிமையாளருக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கோ லைவ் உரிமையாளருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். கோலி உரிமையாளரே, கோலி உரிமையாளரே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, தரங்கட்ட வார்த்தையை திரும்ப பெறு. கோலி உரிமையாளரே, பணம் சம்பாதி, பணம் சம்பாதி, பாவம் சம்பாதிக்காதே, பாவம் சம்பாதிக்காதே. கோலி உரிமையாளரே, உரிமையாளரே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, விடுதி உரிமையாளரை பற்றிய தரங்கட்ட வார்த்தையை திரும்ப பெறு. மதியுங்கள், மதியுங்கள், விடுதி உரிமையாளர்களின் உழைப்பை மதியுங்கள். மதியுங்கள், மதியுங்கள், விடுதி உரிமையாளரின் சேவையை மதியுங்கள். திரும்ப பெறு, திரும்ப பெறு, தரங்கட்ட விமர்சனத்தை திரும்ப பெறு. பணம் சம்பாதி, பணம் சம்பாதி, பாவம் சம்பாதிக்காதே, பாவம் சம்பாதிக்காதே. கோலி உரிமையாளரே, கோலி உரிமையாளரே, தியாகத்தை மதி, தியாகத்தை மதி. முற்றுகையிடுவோம், முற்றுகையிடுவோம், உங்கள் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். திருந்துங்கள், திருந்துங்கள், திருத்தப்படுவீர்கள், திருத்தப்படுவீர்கள். பின்னர் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளரிடம் தெரிவித்ததாவது: கோ லைவ் உரிமையாளர் சமீபத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். அவர் அந்த பேட்டியில் தங்கும் விடுதிகள் ஒழுங்கமைக்கப்படாதவை என்றும் ஒரு அறையை காட்டி மற்றொரு அறையை வழங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு அனைத்து விடுதி உரிமையாளர்களுக்கும் அநீதியானது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர்களின் அறிக்கையை நாங்கள் கண்டிக்கிறோம். அவர் உடனடியாக மன்னிப்பு பெற வேண்டும் மற்றும் வீடியோவை சமூக ஊடகங்களில் இருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதை செய்ய தவறினால் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தியாளரிடம் தெரிவித்தார். தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் இன்றைக்கு அண்ணா நகர் பகுதியில, அண்ணா நகர் மண்டலத்துல நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தின் போது எங்களுக்கு பல்வேறு விதமான தகவல்கள். அதுல ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பல்வேறு விதமான தொழில்கள் நசுங்குவதற்கும் நசுக்கப்படுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியது கார்ப்பரேட் நிறுவனங்கள். இதனால பல்வேறு விதமான சிறு குறு தொழில்கள் நாள்தோறும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல்வேறு விதமான தொழில்கள் முற்றிலுமாக நசுக்கப்பட்டு குழி தோண்டு புதைக்கப்பட்டு விட்டது. அதுபோல ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இன்றைக்கு எங்கள் விடுதிகளை பார்த்து அன்ஆர்கனைஸ்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று கேட்டால் கோலிவ் என்ற பெயரிலே விடுதிகளை நடத்தக்கூடியவர்கள். கோலிவ் என்றால் என்ன? கோலிவில் என்ன நடக்கிறது? கோலிவுக்கு மக்கள் போகலாமா? இதை போன்ற கேள்விகள், பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கின்றது. அதுக்கு உள்ள நான் வரதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பத்தி சொல்லுவதற்கான காரணம் என்ன? எங்கள் தொழில் நசுக்கப்பட வேண்டுமா? ரெண்டாவது, விடுதிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போட்டோல ஒரு ரூமை போடுவாங்க, நேரா போனா வேற ரூம் கொடுப்பாங்க
ஆனா நாங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இந்த 2 வார்த்தைகளுமே அவர் திரும்ப பெற வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அண்ணா பிஜி சார் அன்ஆர்கனைஸ்ட் என்ற வார்த்தையையும் பிஜிஸ் எல்லாம் ஒரு ரூம காமிப்பாங்க, ஒரு ரூம கொடுப்பாங்கன்றதையும் அவர் திரும்ப பெறணும். அப்படி இல்லைன்னா நான் இப்ப எல்லாத்தையும் அன்ஃபோல்ட் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன், நீங்க என்ன பண்றீங்கன்றது எனக்கு தெரியும், எங்க அசோசியேஷனுக்கு தெரியும். எல்லாம் என்ன பண்றீங்க, நான் இதே அரசாங்கத்திடம் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றேன். அரசாங்கம் தரப்பா என்ன கேட்டேன், கோலிவ் என்ற பெயர்ல விடுதிகள் நடத்துறாங்களே அவங்க எல்லாம் எப்படி நடத்துறாங்க, எதை வச்சு நடத்துறாங்கன்னு கேட்டோம். எங்களுக்கு ரைட்டிங்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்த லெட்டர், எங்களுக்கு ரைட்டிங்ல வந்த லெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுவரைக்கும் தமிழகத்தில் கோலிவ் என்ற பெயரில் விடுதிகளை நடத்துவதற்கு யாரும் உரிமம் கோரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடுதிகள் நடத்துவதற்கு உரிமமே கோராத ஒரு நிறுவனம் தமிழகத்தில் 100 ஆண்டுகளையும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை மேகசைன், 100 வருஷத்துக்கும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மேகசைன். அந்த மேகசைன்ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவரை ஒரு பேட்டி எடுக்கிறார். அந்த பேட்டியிலே ஒரே ஒரு கேள்வி கூட அந்த பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்கவில்லை. என்ன கேள்வி, கோலிவ் நடத்துறீங்களா, கோலிவ்னா என்ன கேட்க வேண்டியதுதானே. அந்த கேள்வி நாசுக்காக அந்த ஒரு கேள்வியை லாவகமாக அந்த ஒரு கேள்வியை மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற கேள்விகள் எல்லாம் கேட்கிறாங்க. சேஃப்டி இருக்குதா, சேஃப்டி இருக்குது. ஃபுட் இருக்குதா, ஃபுட்டு கிடையாது, கேப்டீரியால வாங்கணும். எல்லா கேள்வியும் கேட்கக்கூடியவங்க அந்த கேள்வி ஏன் கேட்கல? நான் இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நீங்கள் கோலிவுக்கு அனுப்புவதாக இருந்தால் அனுப்புங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு புள்ள, ஹாஸ்டல் இருக்கிற புள்ள ஆபீஸ்ல இருந்து டயர்டா படுத்து தூங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 8 மணி படுத்து தூங்கிடுது. டெய்லி 9 மணிக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணணும். 9 மணிக்கு அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணலன்னா 9:30 மணிக்கு அந்த அப்பா அம்மா எங்களுக்கு போன் பண்ணுவாங்க. ஹாஸ்டல் உரிமையாளர்களுக்கு போன் பண்ணி, அம்மா பாப்பா வந்துட்டால பாருங்க, போன் எடுக்க மாட்டாங்கறா என்னன்னு கேட்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், அடுத்த செகண்டே ஓடி போய் அந்த ரூமை தட்டி திறந்துட்டு, அம்மா பாப்பா இருக்கிறியாடா, தூங்குறான், சரி தூங்குறியா தூங்கு. உடனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, பாப்பா நல்லா தூங்கிட்டு தான் இருக்கு, ஆபீஸ்ல ஏதோ வேலை அதிகமா இருந்துதான் அதனால படுத்து தூங்குதான். இது போன்ற செயலை செய்யக்கூடிய வேலையை நீங்களால் பண்ண முடியுமா? கோலிவில் செய்ய முடியுமா? நீங்க ஓனர் எங்க இருப்பீங்கன்னு தெரியாது, மேனேஜர் எங்க இருப்பீங்கன்னு தெரியாது, வார்டன் எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான பாண்டும் இருக்காது. பிகாஸ் யூ ஆர் ஆர்கனைசர். நாங்க ஆர்கனைசர் கிடையாது, இது குடும்பம். இது எங்களுடைய விடுதி உரிமையாளர்களும் இந்த ஹாஸ்டல் தங்குறவங்களும் ஒரு குடும்பமா இருக்கிறோம். அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்க பாதுகாப்பு வச்சுட்டு இருக்கோம். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் பாதுகாப்புல இருக்கிறான். அவனுக்கு தேவையான வேலைகள்லாம் பண்ணி கொடுக்குறோம். தம்பி அட்வைஸ் பண்றோம், ரெகுலரா அவனை பாக்குறோம். காலையில போறப்போ லேட்டா எழுந்து போனா, ஏன் தம்பி நீங்க ஆபீஸ் போல அப்படின்னு கேட்போம். நைட்டு லேட்டா வந்தா, ஏன் லேட்டா வர, என்ன பிரச்சனை உனக்கு, அப்பா கிட்ட சொல்லட்டுமா, அம்மா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இது போன்று ஒரு குடும்பமாக அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி அவர்களும் சம்பாதித்து அவர்கள் குடும்பத்தையும் வளர்த்து நாட்டையும் வளர்ப்பதற்கான காரியங்களை பண்ணக்கூடிய ஒரு பிஜி ஹாஸ்டல் நடத்துற எங்களை பார்த்து அன்ஆர்கனைஸ்டு சொல்றதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது? ஓகே, ஒத்துக்கிறேன், சட்ட பிரகாரம் சட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஓட்டையினால நீங்க வெளியே வரீங்க. அந்த ஓட்டை என்னன்னு கேட்டீங்கன்னா, 18 வயசுக்கு மேற்பட்ட ஆணோ பெண்ணோ கலந்து இருக்கலாம், அவர்களுக்கு எந்த சட்டமும் தடை போடாது அப்படின்ற ஒரு ஓட்டையை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நல்லபடியா வாழ்ந்து வேணா சொல்றேன், அது உங்க இஷ்டம். நீங்க எதனா ப்ரொவைட் பண்ணுங்க, எதனா ஆர்கனைஸ் பண்ணுங்க, எப்படின்னா நடத்திக்காங்க. எங்களை அன்ஆர்கனைசேஷன் நீங்க சொல்லாதீங்க. எங்களை அன்ஆர்கனைசேஷன் சொல்றது உங்களுக்கு யார் அந்த பேர் ரைட்ஸ் கொடுத்தா? இதை அந்த பர்டிகுலர் உரிமையாளர் அதிலிருந்து அந்த வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும். அதை திரும்ப பெறலனா இதற்கான போராட்டம் வேறு வேறு ரூபங்களில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.